கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். ஆமென். இன்றைய தியான வசனம் யார் பாக்கியவான் என்பதை மிக அழகாக விளக்குகிறது. பாக்கியவான் என்பதற்கு வேதத்தின் அடிப்படையில் என்ன அர்த்தம் என்பதை முதலில் பார்ப்போம். பாக்கியவான் என்பது ஆங்கிலத்தில் பிளஸட் அல்லது ஹாப்பி என்று மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதற்காக முழு அர்த்தம் ஆன்மீக மகிழ்ச்சியையும் ஆன்மீக நிறைவையும் கொண்டுள்ளது. பாக்கியவான் என்பவர் ஆன்மீக நன்மையும் மகிழ்ச்சியும் பெற்றவர் என்று பொருள். பாக்கியவான் என்பது சரீர வாழ்க்கையின் சந்தோஷத்தை மட்டுமே காட்டாமல் உள்ளார்ந்த ஆன்மீக மகிழ்ச்சியை குறிக்கிறது. இது பாவ மன்னிப்பின் மூலம் கிடைக்கும் மன அமைதியையும் தேவனோடு ஏற்படும் பரிசுத்த உறவையும் காட்டுகிறது. பாக்கியவான் என்பவர் தேவனின் அருளை அனுபவிப்பவர் என்று பொருள். தேவன் அவருடன் இருப்பதை உணர்ந்து வாழ்பவர், நீதியும் சாந்தியும் பெற்றவர். தேவனுடைய சித்தத்திற்கேற்ப வாழ்ந்து தேவனுடைய சாந்தியையும் நீதியையும் அனுபவிப்பவரை குறிக்கிறது. இன்றைய தியான வசனம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். எவனுடைய மீறுதல். மீறுதல் என்ற சொல்லுக்கு வேதத்தில் ஒரு முக்கியமான அர்த்தம் உள்ளது. அது தேவனின் கட்டளைகளை மீறி தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுவதை குறிக்கிறது. இது ஒரு வகையில் பாவத்தின் ஒரு பரிமாணமாக கருதப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய செயல்களில் தேவனுடைய விதிகளை, ஒழுக்கங்களை அல்லது அவரது மாண்பை கவனிக்காமல் செயல்படும்போது ஏற்படுவது. தேவன் கொடுத்த கட்டளைகள், கோட்பாடுகள் அல்லது ஆணைகளை மீறுவது மீறுதல் எனப்படுகிறது. உதாரணமாக பொய் சொல்வது, மற்றவர்களிடம் அக்கறை இல்லாமல் இருப்பது, பிறர் பொருளை இச்சிப்பது போன்றது. சில நேரங்களில் தேவனின் சித்தம் இது என்று அறிந்தும் அதை செய்யாமல் அதற்கு மாறாக தன்னிச்சையாக செயல்படுதல். இப்படிப்பட்ட மீறுதல்களை செய்கிறவனை மன்னிக்கின்ற தேவனுடைய கருணையை இன்றைய தியான வசனம் எடுத்து காட்டுகிறது. பாவங்களை பண்ணிய ஒரு நபர் அந்த பாவங்களை உணர்ந்து வருந்தி மனம் திரும்பி தேவனை நாடும்போது தேவன் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார். பாவத்தின் பரிணாமங்களாகிய குற்ற உணர்வு, மனக்கவலை போன்றவற்றில் இருந்து அந்த நபர் விடுபடுகிறார். இதுவே அவனை பாக்கியவான் ஆக்குகிறது. அதாவது தேவனுடன் நெருக்கமான உறவு, தேவனின் அருளை அனுபவிக்கும் பாக்கியம் மற்றும் அவருடைய நீதியிலும் மகிழ்ச்சியிலும் பங்கு பெறுதல் என்னும் மிக பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன் ஆகின்றான். அடுத்ததாக எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். பாவம் மூடப்படுதல் என்றால் தேவன் அந்த பாவத்தை மறைத்தல் அல்லது கண்காணிக்காமல்
இருப்பதை பொருள்படுத்துகிறது. தேவனுடைய கருணையால் பாவங்களை மூடுதல் என்பது தேவன் நம்மை மன்னித்ததின் வெளிப்பாடாகும். தேவன் பாவத்தை மறைப்பதால் அந்த நபரின் கடந்த தவறுகளை நினைவில் வைக்காமல் முழுமையாக மன்னித்ததினால் அவர் பாக்கியவானாகிறார். இங்கு பாக்கியம் என்பது குற்ற உணர்வில் இருந்து விடுபட்டு தேவனோடு நல்ல உறவில் இருப்பதையே குறிக்கிறது. இன்றைய தியான வசனம் ஒரு நபர் மனம் திரும்பி தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு தேவனிடம் இருந்து மன்னிப்பு பெறுவதை வரவேற்கின்றது. நாம் எல்லோரும் அறிந்தும் அறியாமலும் பல தவறுகளை செய்து விடுகிறோம். ஆனால் செய்த தவறுகளை உணர்ந்து வருந்தும்போது மன்னிக்கிறதில் தயை பெருத்த தேவன் நம்மை மன்னித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாறும் பாக்கியத்தை அளிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தனது 1 நிருபத்தில் மிக தெளிவாக கூறியுள்ளார். நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயார். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டு அவர் சமூகம் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அன்பே உருவான தேவன் நம்மை மன்னித்து சுத்தமாக்குவார். பாவங்களின் காரணமாக வந்த கோபம், குற்ற உணர்வு போன்றவற்றிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். பாவத்தை மன்னிப்பதில் தயை பெருத்த தேவன் தயாராக இருக்கிறார். நாம் அந்த மன்னிப்பை பெற நாம் தயாராக இருக்கிறோமா? இதுதான் இன்றைய நாளில் உங்கள் முன் அல்லது நம் முன் வைக்கப்பட்ட கேள்வி. நான்லாம் பாவம்லாம் செய்யலப்பா அப்படின்னு இன்னும் செய்த பாவத்தை உணராமல் இன்னும் மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நான் செஞ்சது எவ்வளோ பெரிய பாவம், எனக்கு மன்னிப்பே கிடைக்காதா அப்படின்னு கலங்கி, இல்லைம்மா நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், என்கிட்ட வா அப்படின்னு 2 கரம் நீட்டி நம்மை அழைக்கிற தேவாதி தேவனிடத்திற்கு நாம் செல்ல தயாராக இருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு நாமே யோசித்து முடிவெடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தருணம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கொப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று மீகா தீர்க்கதரிசி மிக தெளிவாக கூறியுள்ளார். நம்முடைய தேவன் கிருபை நிறைந்தவர், அன்பே உருவானவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற வேத சத்தியத்தின்படி தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது அதை நாம் நினைவு கூற வேண்டியது இல்லை. தேவன் அந்த பாவங்களை நம்மிடம் இருந்து முழுமையாக அகற்றிவிட்டார் என்ற
பரிபூர்ண விசுவாசத்தோடு, கர்த்தாவே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று அவர் பாதம் பணிவோம். அவரே நம்முடைய மீறுதல்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மறைத்து, நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.